அவ்வளோதான், ஃபுல்லாக ஊற்றியாச்சு. மைலேஜ் 42. என்னடா கைஸ், இதுதான் ஐபீம்ல சுத்தமாக தெரியல எனக்கு. ஓ, ஆனவன்லாம் அப்படியே வருமா? அந்த மாதிரிலாம் இல்லையா? இந்த பாரு, விட்டுட்டேன், அது பாட்டு பண்ணினே இருக்கு. போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. கைஸ், டியூக் 250 வந்து மைலேஜ் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். மைலேஜ் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியும், ஃபியூல் ரிசர்வில் இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி எடுக்குன்னு தெரியல. அதனால் வந்து நான் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுங்காசத்தத்தில் இருக்கிறான். அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு சும்மா அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது விளாகம் போட்ட மாதிரி இருக்கும், அவனையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஃபியூலை வந்து ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிட்டு அப்புறமா தான் 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்ற போகிறோம். 1 லிட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்கிட்டோம். எலெக்ஷன் கோசம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்ரோல் வந்து பாட்டில்லாம் தரமாட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, வேறு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு, அது வந்து 1 லிட்ரு கேன் இருக்குது நம்மக்கிட்ட, தண்ணி கேனில். அதில் வந்து 1 லிட்டரை பிடிச்சிட்டோம். 2 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வண்டியில். அதனால் காஞ்சிபுரத்துலேருந்து சுங்காசத்திரம் போகிறோம் நாங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த நிலைமைக்கு வரும்போது நான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்பயே வண்டி ஆன் பண்ணி அப்படியே விட்டுறேன், அதுவே ஆஃப் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டில் பார்க்க போகிறீங்க. ஆஃப் ஆகும் பார்த்தா ஆஃபே ஆக மாட்டேங்குது. என்ன கதடா டே? ஒன்றும் இல்லை, அது பேர் ஸ்டாண்டு போட்டு அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடும். ஏன்னா இவ்வளோதான் பெட்ரோலே இருக்கும். ஆமாம், பெட்ரோல்லாம் கைஸ் உங்களுக்கு வந்து முக்கு ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். என்னடா அது பண்ணு. ஓ, ஆனவன்லாம் அப்படியே வருமா? இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லையா? இந்த பாரு, விட்டுட்டேன், அது பாட்டு பண்ணினே இருக்கு. இப்போ வந்து ட்ரை பண்ணியாச்சு. இப்போ பெட்ரோல் ஊற்றிடலாம். என்ன பெட்ரோல் ஏட்ரா காமிச்சிடலாம். அப்புறம் அது கூட நீ கரெக்டாக காமில்வாடின்ற போகிறோம். கைஸ், இதுதான் வந்து பெட்ரோலு ஃபுல்லாக இருக்குது, பார்த்துக்கோங்க. டேய், இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, திறந்தா வெடிக்குமோ? சப்பாயிடுச்சு. ஏன்னா கொன்னோரு தூரமாக தரேன். ஏதாவது பயம். அது பார்த்தியா, இது வச்சுடா. இப்போ கேஸ் வந்துச்சு. இப்போ வந்து பெட்ரோல் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதான் பார்த்து வர. முருகேசா, தேன் மாதிரி இதுடா சருகு. எங்க வாங்கின? தேன் கூட்டுல தான். அவ்வளோதான், ஃபுல்லாக ஊற்றியாச்சு. கேமரா ஆனில் இருக்காடா? கைஸ், ஃபுல்லாக ஊற்றிட்டோம், மூடி வச்சிரு. அப்புறம் திருப்பி 1 லிட்டர் வாங்கணும் நம்ம. கைஸ், ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வேண்டியது தான். ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணிவிடுவோம். ரீசெட்டு ட்ரிப்பு ஃபஸ்ட்டு, செகண்டு கூட பண்ணிட்டுருவோம். எல்லாமே பண்ணிட்டதா கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டும் பண்ணியாச்சு, செகண்டும் பண்ணியாச்சு. ரீசெட் ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு செக் பண்ணிவிடுவோம். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகுதா பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வண்டியை வந்து எவ்வளோ மைலேஜ் தலைவன் டோனி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் தரான்னு தெரில. அது வந்து இப்போ தான் நானும் செக் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுங்காசத்திரத்தில் தான் இருக்கிறோம். சுங்காசத்திரத்துலேருந்து நம்ம வந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் எவ்வளோ 5 கிலோமீட்டர் வந்துருமா, ஹைவேஸில் கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் கொஞ்சம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் எவ்வளோ மைலேஜ் தருது கொஞ்சம் சொல்ல முடியும். ரெண்டுமே யூஸ் பண்ணால் தான். ஏன்னா சிட்டியிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம்னா கம்பல்சரி கம்மியாக தாங்க தரும், அது மட்டும் கன்ஃபார்ம் தான். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக தான் இருக்குது. உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியுதான்னு தெரில எனக்கு. நம்ம நைட் ட்ரைவ் வந்து பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து நீங்கள் விசிபிலிட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்பயே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, லைட் வந்து எப்படி இருக்குன்னு அதுவும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க, 80, 70 அந்த மாதிரி போனாதால அவங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா தரும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு வந்தேன், வர சொல்ல இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடிக்கடி ட்ரைவ் பண்ணோம்னா ஏர் லாக் ஆகிடும். ஏர் லாக் ஆகிடுச்சுன்னா மெக்கானிக்கில் இது பண்ணி தான் பண்ண முடியும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். அது வேறு பயமுத்திட்டான் என்ன, போச எங்கேயோ போய் நின்றுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நிறைய விளாக்னா போட போகிறேன், அதுவும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நைட் டிரைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போடுறது ஃபஸ்ட் டைம். ரோடு காலியாக இருக்கா, அதனால் வந்து 70 மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே போடுறா 40.6. இது என்ன மீட்ரு பார்த்தீங்களா கைஸ்? மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 40.6 கிலோமீட்டர் வந்து தருதான். இப்போ அது சொல்லுது நம்ம கிட்ட 40னா குத்துதுன்னா செம்மையா இருக்கும். அப்படியே நானே வாயை பொழந்துருவேன். என்னடா இந்த வண்டி 40 தருதா அப்படின்ற மாதிரி. டோனி என்ன ரிசல்ட் கொடுப்பாரு தெரியல. 42 தருதா, நம்ப முடியல. மைலேஜ் 42. என்னடா என்ன டோனி வேற லெவலா பண்றிய. இந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தருதான்னு தரலையா எனக்கு தெரியல, அதுவும் செக் பண்றோம். கேடிஎம் ஷோரூமுக்கே கேட்கணும், சொல்லணும் இந்த சைடு போனோமா போக கூடாதா ஒண்ணுமே தெரியல. டேய் சுத்தமா கண்ணு தெரியலையே. ஐபீம் போடுவோம் கைஸ், இதுதான் ஐபீம்ல சுத்தமாக தெரில எனக்கு.
பார்த்துக்கோங்க நீங்களே. ஐபீம் போட்டேன்னா ஒன்றுமே தெரியல. 7 கிலோமீட்டர் காய்ஸ், 7 கிலோமீட்டர் வந்துட்டோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி இருக்கான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராக தான் போயின்னு இருக்கோம். அதனால் வந்து அதுதான் கரெக்டான இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை போயிட்டு டெஸ்ட் பண்ணோன்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா 2 பேரை டெஸ்ட் பண்ணால் தான் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் 2 பேராக இருந்து நாங்கள் போட்டுன்னு இருக்கோம். ஏன்னா எத்தனை பேர் போகிறோன்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதனால் காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு செக் பண்ணுற இது இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும். இப்போ நான் காமிக்கிறேன். நம்ம எவ்வளோ ஸ்பீடு போடுறோமோ அவ்வளோ ஸ்பீடை வந்து அது செக் பண்ணி தான் பார்ப்போம். இங்கே இல்லையாண்ணா இங்கே தான்டா பார்த்தேன். தோ இருக்குது அதை காமிது. அதோ இருக்குது 55 என்ன 51 தான் காமிக்குது. அதே மாதிரி தான் காமிக்குதா டவுட்டு இல்லை. எல்லாருமே ஒரு அவ்வளோ ரேஞ்சை தான் போகிறோமா, அதனால் அப்படி காமிக்குதான். காய்ஸ் 16 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் நம்ம. டேய் யார் இருக்கத்தே தெரிலடா சாமி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பிரிட்ஜு. ஒரே பிரிட்ஜு தான் இருக்கு, பெருசாக தெரிஞ்சுங்களா. அதுதான் அந்த கோயில், ஏகாம்நாதர் கோயில். அது வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவும் வரப்போகுது. அதுவும் வந்து நம்ம வந்து பிளாக் போடுவோம். இந்த மாதிரி வரவங்க தான் நம்பவே முடியாது காய்ஸ். டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. இப்போ ஓகே இண்டிகேட்டர் போட்டாலும் ஆனால் தெரிஞ்சது இல்லைன்னா அது கூட தெரியாது நம்மளுக்கு. புது இடத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சஜஸ்ட் பண்ணால் நான் வரேன். அதை பற்றி யோசிப்பேன். வந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாது. நம்மளது வந்து 10 நிமிஷம் தான் வீடியோ இருக்கும். அந்த 10 நிமிஷத்தும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செட்டு போட்டுன்னு கேளுங்க. ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். பெட்ரோல் வந்து வாங்கிடுறோம். வாங்கிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்துன்னு வர முடியாது. அதனால் கட் பண்ணி நாங்கள் வந்து போடுறோம். ஏமாத்துறோம் அப்படி இப்படின்னு நினச்சிடாதீங்க. கரெக்டாக நம்ம போடுவோம். உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க எல்லாரும். அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்துன்னு இருக்கிறேன். இருக்கத்தை தான் சொல்லுவேன். இந்த பொய் ஏமாத்துனா நான் சொல்ல மாட்டேன். பெட்ரோல் வந்து கேனில் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கேனில் வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நின்னா கூட நம்ம வந்து அந்த பெட்ரோல் ஊற்றின்னு போயின்னே இருக்கலாம். ஏன்னா 24 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 நாங்கள் சார்ஜர் கேல் எடுப்போம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 2 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கேன். அவ்வளோதான். வீட்டில் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி பிரியாணி வாங்கி வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம போய் பிரியாணி போய் வாங்க போகிறோம். அப்படியே வாங்கிட்டு வீட்டில் எடுத்துன்னு கொடுத்துட்டு காஞ்சிபுரம் ஃபுல்லாக சுற்றலாம் வாங்க. இன்னொன்று காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி கடை நல்லாயிருக்கும். அரசு பிரியாணி கடை. சாப்பிட்டுருந்தா யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி வாங்கிட்டோம். இது புது கடையாக இருக்குது, என்னன்னு தெரியல, எனக்கு வாங்கினதில்லை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே வீட்டில் கொடுத்துட்டு நம்ம அப்படியே பிளாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் பிளாக் பண்ணின்னு இருக்கேன். எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. டீ கடைக்கு, பிரியாணி வாங்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறதுக்கு ஆனால் வந்து கரெக்டாக இருக்கும் போல். அந்த சுச்சுவேஷனில் தான் நானும் இப்போ இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 28 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் காய்ஸ். 28 கிலோமீட்ரு பார்த்துக்கோங்க. இன்னுமா வண்டி ஆஃபே ஆகலை. போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்கப்பா. 30 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டியிருக்கோம் காய்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜர் பெருமாள் கோயில். இந்த இது போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரதராஜர் பெருமாள் கோயிலோட மதில் சேவர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது. பார்த்தீங்களா, அந்த காலத்தில் எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஓட்டினாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இப்போதைக்கு 31.6. நான் கொஞ்சம் நல்லா சுற்றிட்டு ஒரு அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணிடுறேன் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிற மாதிரி வந்தது. ஸ்டார்ட் வந்து பாருங்கள், ஸ்டார்ட் ஆகலை. சுத்தமாக பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. இது பாருங்க கரெக்டாக 35.2. இது காமிக்கிறது கரெக்டாக காமிக்குதுடா. அடப்பாய். ஆனிச்சு. ஏய் வா, போயிடும் கொஞ்சம் தூரம் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35.3 36. இதை பாரு, இதை பாரு, சுத்தமாக இது வண்டி நிற்க போகுது. ஆமாம் அவள் தான் நின்று. தலைவா கம்முன்னு இருக்குங்க தலைவா. வருதுடா தோனி. அச்சு ஓட்டுறா டே. 40 வரணும். இது உன் காலம். அச்சு ஓட்டு 37. போடு அப்படி போடு. என்னடா இப்படி போற? அடைக்குது. இந்த பாரு
வித்தியாசமான வண்டி. ஆமாண்டா ஃபுல்லாக இதுவாயிடுச்சு. நல்லா இது மேலே போனால் இதுக்கு மேலே போனோம்னா வண்டிக்கு டேமேஜ் ஆகிடும், பார்த்துக்கோங்க. தோனி அப்புறம் பார்க்க முடியாது. இந்த பாருங்க சுத்தமாக ஸ்டார்ட் ஆகல, ஆஃப் பண்ணிடுறேன். அதெல்லாம் இண்டிகேஷன் ஏதாவது கம்மி. ஆமாம், நம்ம கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 37.1 தருது. பட் ஆனால் இந்த கான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 34.8. ஓகே, அதிகமாக குத்துருக்குன்னு வச்சுக்கலாமே. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 37.1 உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் வந்து உள்ளே போய் காமிக்கிறேன், ட்ரிப்பில் போயிட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்னோட டோனி வந்து பார்த்தீங்கன்னா 37 காமிக்கிறான் தலைவன். பைபாஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிலும் ஓட்டியாச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் 37.1 தருது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்லேயே ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் தரும். அது சான்ஸ் இருக்குது, கம்பல்சரி இருக்குது. அதே மாதிரி பைபாஸ்லாம் போனீங்கன்னா 40 கூட தரலாம். சரி guys, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேலும் வேறு ஏதோ வீடியோ இருந்துன்னா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் போடுறோம். ஓகே, see you, bye bye.